ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹார்ட் டிஸ்க்குங்கிறது ஒரு மெக்கானிக்கல் பார்ட் தான். இதில் வந்து நம்மளோட டேட்டாலாம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா, உள்ளார வந்து ஒரு சிடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்பின்னிங் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரியே நம்மளோட டேட்டா வந்து எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணோன்னா, அதில் ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக தான் நம்மளோட டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணும். ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து 5200 ஆர்பிஎம்மில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 18 100 MBPS வரையும் கிடைக்கும். நான் என்னத்தை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஸ்பின்னிங் டிஸ்க்கு சொன்னேன்னா அது வந்து ரொட்டேஷனல்லே இருக்கும். அது வந்து 5200 ஆர்பிஎம்மில் இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடு வந்து 80 100 MBPS வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி அது வந்து 7200 ஆர்பிஎம்மில் வந்து அந்த சிடி வந்து ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து 150 200 MBPS வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கே நமக்கு 10 15 மில்லி செகண்ட் வந்து டிலே ஆகுது. ஏனென்றால் நம்மளோட அந்த ஸ்பின்னிங் டிஸ்க் வந்து 5200 ஆர்பிஎம் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து நம்மளோட ரீட் அண்ட் ரைட்டு நீடில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை அடைய வந்து ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட் வந்து எடுத்துக்குது. அதான் அந்த 10 15 செகண்ட் ஆகுது. பொதுவாகவே நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து லேப்டாப்பில் இருக்குன்னா நம்ம ஸ்டேபிளாக வச்சுருந்தா ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு மடியிலையோ வச்சுருந்தா எதுவுமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நீங்கள் கையில் வச்சுட்டு இப்படி ஆட்டிகிட்டு இருக்கும் போது உங்களோட உள்ளார வந்து எல்லாமே மூவிங் பார்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். எப்படின்னா நம்மளோட அந்த ஸ்பின்னிங் டிஸ்க் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா, நம்மளோட அந்த நீடில் ரீட் பண்ணுற நீடில் வந்து இப்படி போயிட்டு தான் வந்து நமக்கு வந்து ரீட் பண்ணோம். போகும்போது நம்ம ஆட்டும் போது அதுவும் சேர்ந்து ஆடுறதுனால நம்மளோட அந்த ஸ்பின்னிங் டிஸ்க் வந்து டேமேஜ் ஆகும். அதனால வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. நம்ம ஸ்டேபிளான இடத்துல வச்சுருந்தா ஓகே, ரொம்ப நாள் வரும். அதே நம்ம வந்து இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அதோட லைஃப் வந்து கம்மியாகும். இப்போ வந்து நம்ம வந்து எஸ்எஸ்டியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எஸ்எஸ்டியில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளாஷ் மெமரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் மெமரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார், இன்னொன்று வந்து நேண்டு. இதில் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நேண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேண்டு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து யூஎஸ்பி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் இப்போ வந்து நமக்கு எஸ்எஸ்டிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்டியில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு போர்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஹார்ட் டிஸ்கோட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான். இதோட ரீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடை பார்த்தோன்னா 500 550 MBPS வரையும் ஸ்பீடு வந்து கிடைக்கும். எஸ்எஸ்டியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 0.1 மில்லி செகண்ட்லேயே வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். இதுவே ஹார்ட் டிஸ்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்க வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 10 மில்லி செகண்ட் 15 மில்லி செகண்ட் வரையும் ஆகும். இப்போ எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இதே ஹார்ட் டிஸ்காக இருந்தால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்தளவுக்கு வராது. இப்போ எஸ்எஸ்டி வந்து என்னென்னா நமக்கு வந்து பூட்டிங் ஸ்பீடும் வந்து ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து உங்களோட லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து மினிமம் ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ஆன் ஆகிடும். இதுவே வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம பூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 47 செகண்டு 15 செகண்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப டிலேவாக தான் வந்து ஆன் ஆகும். இதுலேயும் வந்து இது வந்து பெட்டராக தான் இருக்கும். வந்து ஹார்ட் டிஸ்கோட நமக்கு எஸ்எஸ்டி தான் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுது. இதனால நம்மளோட பேட்டரி லைஃப்பும் கொஞ்சம் வந்து நீடிக்கும். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருக்கப்போ உங்களுக்கு 2 மணி நேரம் தான் வந்து சார்ஜ் நிற்கிதுன்னா, இப்போ எஸ்எஸ்டி போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் அதிகமாகவே வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 1200க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் வந்து எஸ்எஸ்டி வாங்குறீங்கன்னா 500 GB உங்களுக்கு வந்து 3200 rupees வந்து ஆகும். உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி வந்து போடுறது உங்களுக்கு வந்து பெட்டர். இப்போ ஹார்ட் டிஸ்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மி. ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை கொஞ்சம் பார்த்தாச்சு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.